இந்த வீடியோல மயிலாடுதுறை ரைஸ் IAS அகாடமியோட நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு ராஜாராமன் சார் அவர்கள் ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்பீச்ச ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம கவனமாக கேட்டு ஒவ்வொருத்தரும் உள்வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய FRK ராயல் மீடியா யூடியூப் சேனலோட அன்பு கட்டளையோட ஒரு ரிக்வெஸ்ட். காரணம், அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தா இருக்கும். திரு ராஜாராமன் ஸ்பீச்ல முதல் 2 நிமிஷம் ஆடியோ சுமாரா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஆடியோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். காரணம், ஸ்டேஜ்ல ஆடியோ மானிட்டரிங் பண்ணாத காரணத்தினால ஒரு சிறிய ஹால் ஃபேம் இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்ததோடு நிறுத்திக்காம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. விழிப்புணர்வுக்காக வாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம். அடுத்தபடியாக நமது நாட்டாளிய சமுதாயத்தார்கள் அனைவருக்கும் பொன்னாடை போட்டி வழங்கப்பட்டது. ஆரம்பமாக ராஜா நெடுஞ்செழியன் அவர்கள் பொன்னாடை போட்டி வழங்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக முகமது இஸ்மாயில் சிவகண்ணன் அவர்கள் நாட்டாண்மை அவர்கள் வழங்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக அப்துல் மாலிக் நாட்டாண்மை அண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி வழங்கப்பட்டவர்கள். நான்காவதாக நாட்டாண்மை அமீர் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்பட்டவர்கள். அடுத்ததாக வசூல் அண்ணன் அவர்கள் நாட்டாண்மை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி வழங்கப்படுகிறது. இப்போது இரண்டாம் கட்டமாக அந்த 3 மாதங்கள் காலமாக பயிற்சி பெற்று தேடிய அந்த பெண் தையல் கலைஞர்களுக்கு இப்போது தையல் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ்களும் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கான ஊக்க பரிசும் நமது நிர்வாகத்தின் சார்பாக இங்கே வழங்கப்படுகிறது. ஆரம்பமாக ஜிஸ்மி ஹாரிசா அவர்களுக்கு தையல் பயிற்சிக்கான சான்றும் ஊக்க பரிசும் வழங்கப்படுகிறது. ஜிஸ்மி ஹாரிசா. அடுத்தபடியாக கமீரா ஆசிரியர் அவர்கள் தையல் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழையும் ஊக்க பரிசையும் பெறுகிறார்கள். அடுத்து ரஹ்மத் நிசா தையல் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ். சந்திரா தஸ்மீனா நஸ்ரு. தஸ்மீனா நஸ்ரு. சந்திரா குரங்கா மைனி. மஹிசா குரங்கா மைனி. மஹிசா Al-Nisa Al-Nisa Sadia
Fatia, Suraya, Suraya, Koyanula, Koyanula, Bajrang Kani, Bajrang Kani, Laila Sari, அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடன் வாழ்கிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை துவங்குகின்றேன். இறைவனின் நாட்டத்தினால் இன்று நம்முடைய கேரளத்தில் இப்பொழுது ஒரு நிகழ்வு அமைய வேண்டும் என்ற இறைவன் நாளின் நிகழ்வாக சிறப்பான ஒரு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் ஒரு சிறப்பு நடக்கிறதோ இந்த பூமியில் அந்த இடத்தில் அல்லாஹ்வின் பார்வை நேரடியாக விழுகிறது என்று குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த கேரளங்களுக்கு இறைவனின் பார்வை இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த அருமையான நிகழ்வை நமக்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற கேரளூர் ஜமாத்தார்கள், புத்தகங்கள் மற்றும் நாட்டாண்மைகள், ஊர் பொதுமக்கள், பக்கத்து கிராமங்களில் வந்து இங்கே பங்கேற்றிருக்கின்ற சகோதர சகோதரிகள், குழந்தைகள், பெரியவர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் ரைஸ் IAS அகாடமியின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை மிகவும் அமைதியாக இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மார்க்கம் தொடர்பான கல்வியை பயின்று பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு இங்கே பட்டமளிப்பு விழாவும், தொழில் கல்வியாகிய தையல் பயிற்சியை பெற்று பயிற்சி பெற்று தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நாம் இங்கே முக்கியமான சில வாழ்க்கை கல்வி தொடர்பான விஷயங்களை பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்களிடையே நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக ஒரு 20 நிமிடம் இருக்கணும். உங்களுடைய கல்வி பயணத்தை பற்றி நான் இங்கே பேச இருக்கின்றேன். உங்களுடைய வேலை வாய்ப்பை பற்றி நான் இங்கே கூற இருக்கிறேன். குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது.
நாம் இந்த குரானில் பலவிதமான உண்மைகளை மக்களுக்கு விவரித்துள்ளோம். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் நிராகரிப்பிலேயே விடாப்பிடியாக இருக்கிறார்கள். அதாவது நான் பல உண்மைகளை இந்த மக்களுக்காக சொல்லியிருக்கின்றேன். ஆனால் இந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதையே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இறைவன் அருளிய அந்த வசனத்தை நபிகள் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார். நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அதோட அர்த்தம். மார்க்க கல்வியை நாம் சிறப்பாக படித்திருக்கிறோம். அதில் உங்களை போன்றோர் சிறப்பாக இந்த உலகத்தில் படித்திருந்த வாய்ப்பே இல்லை. உலக அளவில் இஸ்லாம் என்பது ஒரு முக்கியமான மதமாக இருக்கிறது, உண்மையான மதமாக இருக்கிறது, சத்தியத்தின் மதமாக இருக்கிறது, ஒரு நல்ல தத்துவமாக இருக்கிறது, நல்ல மார்க்கமாக இருக்கிறது. அதனால்தான் இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இஸ்லாத்திற்கு ஒரு பங்கு சேர்க்கும் விதமாக மக்களுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் வாழ்க்கை கல்வியையும் உலக கல்வியையும் யதார்த்த கல்வியையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தலைப்பு மிக சிறிய தலைப்பு தான். நான் எதை இங்கே உங்களுக்கு வலியுறுத்த வேண்டும் என்றால், நம்முடைய கேரளத்தில் குறைந்தபட்சம் 6ஆம் வகுப்பு முதல் அதிகபட்சம் ஒரு முனைவர் பட்டம் வரை பெற்றிருக்கின்ற அளவுக்கு கல்வியாளர்கள் படிக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். பெண்களும் இருக்கிறீர்கள், ஆண்களும் இருக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய கேரளத்தில் எத்தனை நபர் படித்து அரசாங்க வேலையில் இருக்கிறார்கள், அரசு வேலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சாதாரண கல்வி 10ஆம் வகுப்பு SSLC என்று சொல்வார்கள். 10ஆம் வகுப்பு கல்வியை நிறைவு செய்தால் ஆணோ பெண்ணோ இளநிலை உதவியாளராகவும் கிராம நிர்வாக அலுவலராகவும் நில அளவையர் என்று சொல்லக்கூடிய சர்வேயராகவும் ஜூனியர் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் கணக்கர் கிளர்க்கு சொல்வார்கள். இது மாதிரியான பணிகளுக்கு செல்ல முடியும். ஆனால் எத்தனை அவர்கள் இந்த கேரளத்தூரில் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கேள்விக்குறியார். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன இந்தியாவில். ஆனால் இந்த வேலை வாய்ப்புகள் அரசு வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறவர்கள் யார்? இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எத்தனை சதவீதம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? எத்தனை இஸ்லாமிய ஆண்களும் இஸ்லாமிய பெண்களும் அரசு வேலையில் இருக்கிறார்கள்? தமிழக அரசாங்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அல்லது இந்திய அரசாங்கத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றன? ஒரு பட்டப்படிப்பை முடித்தால் போதும் நம்முடைய பிள்ளைகள் ஆக மிகப்பெரிய பதவியாக இருக்கக்கூடிய IAS என்று சொல்லக்கூடிய அந்த பதவியில் அமரலாம், மாவட்ட ஆட்சியாளர்களாக அமரலாம், IPS என்று சொல்லக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலராக அமரலாம், அதிகாரியாக அமரலாம், IRS என்று சொல்லக்கூடிய இந்தியன் ரயில்வே சர்வீஸ் அதில் மிகப்பெரிய அதிகாரியாக அமரலாம், IFS என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருக்கிறது. அதாவது வெளிநாடுகளுக்கு தூதராக இருப்பார்கள், அம்பாசிடர் சொல்வார்கள். ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் இடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய பாலமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிகள் மட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 156 பதவிகள் இருக்கின்றன. அந்த 156 பதவிகளில் நம்முடைய
மயிலாடுதுறை மாவட்டத்தில் நம்முடைய சகோதரர் அல்லது நம்முடைய சகோதரி ஒரு ஆர்டிஓ ஆட்சியர் அல்லது நம்முடைய சகோதரர் தாசில்தார் அல்லது நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒரு பிடிஓ அல்லது அட்லீஸ்ட் ஒரு பிஓ ஒரு ஜூனியர் எஸ்ஐ எத்தனை நபர்கள் இங்கே இந்த தேர்தல் மயிலாடுதுறை மாவட்டம் சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் கேள்விப்படுகிறார். கடந்த ஒவ்வொரு மாதம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் ஒரு பயிற்சி இருக்கிறேன். யாருக்கான பயிற்சி என்றால் நம்முடைய மாவட்டத்தில் பணிபுரிகிற கிராம நிர்வாக அலுவலர் இஓக்கள் மற்றும் ஆலை என்று சொல்லக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வருவாய் ஆய்வாளர்கள் இவர்களுக்கான பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியில் சுமார் 140 இஓக்களும் ஆலையும் கலந்து கொண்டார்கள். ஒரு அற்புதமான செய்தியை பதிவு செய்கிறேன் சகோதர சகோதரிகளே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை ஆண்டுகள் நாம் இந்த அரசு பணியை தக்க வைத்துக் கொள்ளாமல் பின்னோக்கி இருக்கிறோம் என்பதை ஒருவர்கள் உங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் அரசு அதிகாரிகள் ஆக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது நடந்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சமூக விடுதலைக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அந்த 140 வருவாய் பணியாளர்களில் 6 இஓக்களில் 2 சிறு சகோதரிகள் மட்டும் இஓக்களாக கலந்து கொண்டிருக்கிறது. அந்த 2 சகோதரிகளும் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஒருவர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், மற்றொருவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். அந்த 2 இஸ்லாமிய பெண்கள் தான் இஓக்களாக இதோ பக்கத்தில் சொன்னாங்க பணிபுரிகிறார். அப்ப அவங்க விளையாடி போய் எல்லா வந்திருக்கீங்க இதெல்லாம் சொல்றாங்க. உண்மையிலே நான் வருத்தப்பட்டேன். இவ்வளவு நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 350 போஸ்டிங் இருக்கிறது. நம்ம சகோதர சகோதரிகள் ஒன்றும் கூட இல்லை. அப்ப நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள பொழுது எப்படியாவது நம்ம சமுதாயத்திட்ட கொண்டு போய் சேர்க்கணும் செய்ய அதனாலதான் எங்களுக்கு வந்து பேச மாட்டோம். அப்ப இதை எதுக்கு சொல்றேன்னாக்க நம்ம எல்லாரும் வசதியோட இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். ஆனா இந்த அரசாங்கத்தின் வேலைகளை நமக்காக ஒதுக்கப்பட்டிருந்த வேலைகளை யாரோ அனுபவிக்கிறார்கள், யாருக்கோ செல்கிறது. உங்களால் ஒரு நிலப்பட்டா வாங்க வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமப்படுகிறது. ஒரு சர்டிபிகேட் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்ல போய் வாங்கணும், எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஒரு ஆய்வுக்கு ஒரு சைன் வாங்கணும், வாங்க முடியாது. ஒரு தாசில்தார்கிட்ட போய் நம்ம வீட்டு மனை சம்பந்தமா ஒரு வீட்டை எடுக்க முடியுமா? அந்த இடத்தில் தாசில்தாராக நம்முடைய சகோதரி, அந்த இடத்தில் ஆரையாக நம்முடைய சகோதரர் இருந்தால் அங்கே எவ்வளவு துரிதமாக அந்த வேலை நடக்கும். முன்னோடு உண்மையான அந்த சமுதாய பற்றோடு செய்து கொடுப்பார்கள். ஆனால் உங்களால் இன்று அவ்வளவு விரைவாக எளிதாக வாங்க முடிகிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சகோதரிகளை அரசு அதிகாரிகள் ஆக்குங்கள். மிக மிக உயர்ந்த பதவிகள் இருக்கின்றன. அதிகாரம் மட்டும்தான் இந்தியாவில் மிக நிலையானதாக இருக்கிறது. யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரமற்றவர்கள் ஓரங்கட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம வசதியா இருந்தாலும் ஒரு ஆயிரம் போய் நீங்க கைது வாங்க முடியாது, ஒரு தாசில்தார்கிட்ட முன்னாடி போய் நீங்க எதுவும் செஞ்சிட முடியாது. நம்ம நின்றுதான் இருக்கணும். இதான் நிலைமை. அப்ப அதிகாரம் அந்த அரசு வேலை, மத்திய அரசாங்கத்தில் கொட்டி கிடைக்கின்ற வேலை, ரயில்வே துறையில் இன்கம் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வருமான வரித்துறையில், ஸ்டேட் டாக்ஸ், ஆயிரக்கணக்கான துறைகள் இந்தியாவில் இருக்கின்றன. மாநில பட்டியல், மத்திய பட்டியல் என்று துறைகள் இங்கே பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய பட்டியல் மட்டும் 100 துறைகள் இருக்கிறது.
துறைகளில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. மாநில பட்டியலில் 66 துறைகள் இருக்கிறது. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது. அந்த பட்டியலை நீங்கள் எடுத்து பாருங்கள். இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்ட 38 மாவட்டம் இருக்கிறது. எத்தனை மாவட்டத்தில் நம்ம சகோதரி ஒரு IAS அதிகாரியாக, மாவட்ட ஆட்சியராக, கலெக்டராக இருக்கிறார்கள். நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக குறைந்தபட்சம் இந்த காலகட்டத்தில் ஒரு பட்டமாவது, ஒரு டிகிரியாவது, ஒரு யூஜி அண்டர் கிராஜுவேட் என்று சொல்லக்கூடிய BA, BSc, BCom, BE, MBA ஏதாவது ஒரு பட்டத்தை நீங்கள் வாங்கியிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த 38 மாவட்ட கலெக்டர்கள் யார் என்று பாருங்கள். யாராவது ஒருவர் இருப்பார் அல்லது 2 நபர் இருப்பார். உங்களுக்கான சதவீதம் ரிசர்வேஷன் எங்கே? மொத்தம் நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் குற்றாலம், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை 3 தாலுகாக்கள் இருக்கின்றன. சேர்த்து 4 தாலுகாக்களில் நம்முடைய சகோதரி எத்தனை பேர் தாசில்தாராக இருக்கிறார்கள்? மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5 ஒன்றியங்கள் இருக்கின்றன. சீர்காழி, மயிலாடுதுறை, கொள்ளிடம், குற்றாலம், சம்பளர்கள். எத்தனை குடியோர்கள் இஸ்லாமியர்கள்? எத்தனை வெற்றி குடியோர்கள் இஸ்லாமியர்கள்? அதில் எத்தனை என்ஜினியர்கள் இஸ்லாமியர்கள்? உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் எங்கோ பறிபோய் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய வாய்ப்புகளை யாரோ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் எழுந்துவிட்டீர்களால் இந்த நாட்டிலிருந்தே அந்நியப்படுத்துகிறீர்கள். இந்த நாட்டை விட்டு உங்களை அந்நியப்படுத்துவதற்கான அத்தனை வேலைகளும் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலம் மிகப்பெரிய கேள்வியை உங்களுக்கு தக்கவைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் நான் பேசவில்லை, இதை பேச வைத்திருக்கிறார் இறைவன். அதுதான் இந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இறைவசனத்தில் ஒன்று சொல்கிறது. அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகில் உண்மைகள் நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருப்பதால், இந்த உலகில் உண்மைகள் நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருப்பதால் விழிப்புணர்வு இல்லாத மனிதர்களாக யதார்த்த நிலைக்கு மாற்றமாக விதவிதமான செயல்களை மேற்கொள்கிறோம். அத்தகைய செயல்பாடுகள் அவர்களின் வாழ்க்கையை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிவிடும். ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது. நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையை விளையாட்டாகவும் ஏழையாகவும் மாறிவிட்டு சொல்லப்பட்டது. என்ன அர்த்தம்? விழிப்புணர்வு எது? நமக்கான யதார்த்த வாழ்க்கையில விழிப்புணர்வு. யதார்த்த வாழ்க்கைங்கிறது என்ன? விழிப்புணர்வு நம்மளுடைய அரசாங்க பணிகளை அடுத்தவர்களிடம் விட்டுவிடுகிறோம். இந்த பணிகள் எல்லாம் நமக்கானது. இந்த வேலை வாய்ப்புகள் நம் குழந்தைகளுக்கானது, நம் பிள்ளைகளுக்கானது, நம் சகோதர சகோதரிகளுக்கானது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னோட பயிற்சி பெற வருகின்ற மாணவ மாணவிகள் கூட இஸ்லாமியர்கள் என்பது ஒன்று பேசக்கூட வர மாட்டாங்க. யாரும் ஒன்று பேசிக் கொள்வாங்க. அப்ப ஏன்னு கேட்டா இவங்க அந்த அறியாமல் தான் என்ன வேலைக்கு போனா என்ன செய்யலாம் அப்படின்னு புரியாம இருக்கு. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தொடர்ந்து படியுங்கள். அதே நேரத்தில் அரசு வேலைக்கு செல்வது எப்படி என்பதை நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. உடனே கைப்பற்றலாம். சில வேலை வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள பாருங்கள். அன்பானவர்களே, ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்பொழுது குருகோயில் என்று சொல்லக்கூடிய டிஎன்பிசிக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த மாதம் 28ஆம் தேதி அதற்கான கடைசி தேதி. நீங்கள் பதிவு செய்வதற்கான கடைசி தேதி. அந்த குருகோயில் என்பது என்னவென்றால்
சர்வேயர், ஜூனியர் ரெசிடென்ட் சொல்லக்கூடிய கிளர்க்கு, யாராவது டைப்பிங் முடிச்சிருக்கீங்க டைப்பிங். இந்த வேலைகள்லாம் வாய்ப்பு இருக்கு. சாதாரண சம்பளம் 30,000 கிடைக்காது. இந்த படிப்படியா நீங்க ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. தாசில்தார் அளவுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன் இருக்கு. ஆனா இதுக்கு 10th படிச்சிருந்தா போதும். 10th படிச்சு 18 வயசு நிரம்பியிருந்தா போதும். எத்தனை பேருக்கு இந்த செய்திகள் உங்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை, அல்லது வேலைக்கு அரசு வேலைக்கு நாம் போகக்கூடாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நம்மளுடைய நிறைய வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இது ஒரு துணையாக இருக்கும். எந்த விதமான உதவியும் இல்லாமல் ஆதரவும் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு இது ஆதரவாக இருக்கும். அரசு துறை மட்டும்தான் நமக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாய்ப்புகள் மற்றவர்களிடம் போய்விடுவதை தயவு செய்து நீங்கள் அனுமதிக்கிறார்கள். இந்த தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இங்கே நடத்தப்பட வேண்டும். இந்த நிகழ்வுகளின் வாயிலாக வழியாக மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு செய்திகளை சொல்ல வேண்டும். எதிர்காலத்தில் இந்த தேவைகளில் ஒரு IAS, ஒரு IPS, ஒரு IRS, ஒரு IFS இது மாதிரி அதிகாரிகள் மட்டுமல்லாமல் தாசில்தார், ஆடியோ, எவ்வளோ இது மாதிரியான பணிகளில் அரசு அதிகாரிகளாக வந்து நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். தேர்ந்து என்ற ஒரு கிராமம் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் தெரியும். அதற்கு உங்களுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய கடவுள்தான் உங்களை நிறைவேற்றும். இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, நம்முடைய பஞ்சாயத்தார்கள் ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கான அரசு பணிகளில் செல்வதற்கு, அரசு வேலைவாய்ப்பு செல்வதற்கான ஒரு வழிகாட்டு பயிற்சி மையத்தை நமது தேர்தலிலேயே அமைக்க இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அது உங்க ஊரில் இருக்கிறாங்க, நீங்களே இங்கே வந்து படிச்சுக்கிறீங்க, இன்னும் வருஷத்துக்கு போக வேண்டாம். நல்ல செய்தியாக இருக்கிறது. வாய்ப்புகள் நன்றி.